எனவே எதிர்பார்ப்பு என்பது மக்களிடம் ஏன் வருது? நீங்கள் சொன்னீங்க, செஞ்சீங்களா அப்படின்றான். இப்போ சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு தான் அரசாங்கம் வருகிறது. அப்போ சொன்னீங்களே இதை செய்யுங்கங்கிறாங்க. ஒரு 10 கோரிக்கை, அதான் சொன்னேன், ஒரு 2 கோரிக்கை 4 கோரிக்கை நிறைவேற்றிட்டு நாங்கள் அடுத்து வர்ற போது அவங்கள அழைத்து பேசி சமாதானப்படுத்தணும். ஸோ அந்த நிலைப்பாடும் இல்லாமல் தொடர் போராட்டம் என்கிற போது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அரசு மீது அதிருப்தி வந்து நம்முடைய கவலை அதுதான். அரசு மேலே மக்களுடைய கோபம் அதிகமாச்சுன்னா அது மீண்டும் 7வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த எண்ணம், ஆசை நிறைவேறாதோ அப்படிங்கிற அந்த கரிசனை, அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த விஷயத்தை பேசுகிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும்.